الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تعالى أيضا: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்க ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எம் உயிரில் இனிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றான் அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் ஏற்படும் சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தின் 2வது நாளிலே நோன்பு நோற்றவர்களாக முதலாவது ஜும்ஆவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, 2 மாதத்துக்கு முன்னால் இருந்து ரஜபுடைய மாதத்திலிருந்து ரமலானை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டு ரமலானுடைய சிறப்புகள், ரமலானிலே செய்ய வேண்டிய அமல்கள், இபாதத்துகளை பற்றி ஏராளமான சிறப்புகள் பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஜபிலிருந்தே இந்த ரமலானுடைய மாதத்துக்காக தயாராகினார்கள். ஏனென்றால் ரமலான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான நோக்கத்தை வைத்து இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். அந்த ரமலானினுடைய தக்வாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பூர்த்தியான ஒரு பயிற்சி எடுத்தவர்களாக, பூர்த்தியான ஒரு தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தை சங்கைப்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க வேளாண்வர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய ஏராளமான அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்தாலும் அதிலும் மிக விசேஷமான ஒரு அமல் தான் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுது, ரமலானுடைய மாதம் எந்த மாதம் என்று ரமலானுடைய சிறப்புகளை, ரமலானில் நோன்பு நோட்பதை பற்றி அல்லாஹ் ரமலானை அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படி அறிமுகம் செய்கிறான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். மேலானவர்களே, ரமலானை அறிமுகம் செய்கிறான் அல்லாஹ். ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கும் இந்த குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு இருந்து கொண்டிருக்கிறது? ரமலானுடைய மாதத்தின் 2வது நோன்பை நோற்றிருக்கிறோம். எத்தனை பேர் இதுவரைக்கும் குர்ஆனை நாங்கள் ஓத ஆரம்பித்திருக்கிறோம்? ரமலானுக்கு முன்னால் உள்ள காலம் அல்லது ரமலானுக்கு பிந்திய காலம், சென்ற ரமலானுக்கு பின்னால் உள்ள காலம், இந்த ரமலானுக்கு முன்னால் உள்ள காலம், பல வருடங்கள்
மாதங்களாக வர ரமலானிலே குர்ஆனை பற்றி பேச கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனினுடைய சிறப்புகள் ஒவ்வொரு ஜும்ஆக்களையும் விசேடமாக ரமலானுடைய மாதத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் எனக்கும் இந்த குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தூரம் இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமிக்க வேளாணவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் என்று சொல்லும் பொழுது இந்த குர்ஆன் இருக்கிறதே ஏனைய புத்தகங்களை போன்று வாசித்து விட்டு வைக்கக்கூடிய ஒன்று அல்ல, கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. முழு வாழ்க்கையின் வழிகாட்டியாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கைட் புக்காக, வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அருளி இருக்கிறான். குர்ஆனின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள், குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டவர்கள் உலகத்திலேயும் சிறந்தவர்கள், மௌத்துக்கு பின்னாலேயும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னது, குர்ஆனுக்கு நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்குரிய ஹக்குகளை, அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வெறுமனே குர்ஆனை ஓதி வைத்தால் மாத்திரம் போதுமா? வெறுமனே ரமலானுடைய காலத்திலே குர்ஆனை ஓதி இருக்கிறேன், இத்தனை குர்ஆன்களை நான் ஓதி இருக்கிறேன் என்றால் அதனுடைய கடமைகளை நான் நிறைவேற்றியவனாக ஆகிவிடுவேனா? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனை எப்படி நாங்கள் கண்ணியப்படுத்துவது? குர்ஆனை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் நாங்கள் எப்போது சேர்ந்து விடுவோம்? நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்குரிய ஹக்குகளை நீ நிறைவேற்றினாயா என்று கேட்டால் நான் நிறைவேற்றினேன் என்பதற்குரிய பதிலை சொல்வதற்கு என்னென்ன கடமைகள் என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன பொறுப்புகள் அந்த குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது கடமை, முதலாவது பொறுப்பு, கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் இறை வேதம் என்பதை நாங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். ஏனைய புத்தகங்களை போன்று, ஏனைய நூல்களை போன்று அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்தது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வர வேண்டும். குர்ஆனை யாரும் எழுதியது கிடையாது. கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்று மதத்தினுடைய சிலர்களுடைய எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி அவர்கள் இந்த குர்ஆனை எழுதினார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கிறோம். இந்த குர்ஆன் மேலானவர்களே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய ஒரு வேதம் என்பதை நாம் எங்கள் உள்ளத்தினால் ஈமான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இது அல்லாஹ்வுடைய இறைவேதம், இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ற நம்பிக்கை வர வேண்டும். குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய விடயங்களை வாசிக்கும் பொழுது, குர்ஆனுடைய உபதேசங்கள் சொல்லப்படும் பொழுது அதிலே சந்தேகத்துக்கு எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. பூர்த்தியாக, தெளிவாக, அழகாக, முறையாக சொல்லப்பட்ட ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட ஒரு வேதம் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தை வர வேண்டும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தானோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலை கொடுத்தானோ, மேலானவர்களே, அதுபோலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் அருளி இருக்கிறார் என்ற அல்லாஹ்வின் மீதுள்ள, அல்லாஹ்வுடைய இறைவேதம் என்ற, அல்லாஹ்வுடைய கலாம் என்ற நம்பிக்கை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாம் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, இரண்டாவது கடமை குர்ஆனை முறையாக ஓதுவது. குர்ஆனை முறையாக ஓதுவது, குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. இப்படித்தான் குர்ஆன் ஓத வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை பாட்டுகள் படிப்பது போன்று, கவிதைகள் படிப்பது போன்று குர்ஆனை படிக்க முடியாது. குர்ஆனை ஓதுவதற்குரிய ஒரு முறை இருக்கிறது, ஒரு தொனி இருக்கிறது, ஒரு நடை இருக்கிறது. அந்த நடையில், அந்த தொனியில், அந்த முறையிலே தான் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆன் ஓதும் முறையுடைய விடயத்தில் உலமாக்கள் இரண்டு விதமான விடயங்களை சொல்லி காண்பிக்கிறார்கள், இரண்டு விதமான ஒழுக்கங்களை சொல்லி காண்பிக்கிறார்கள். முதலாவது, குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால்
முன்னால், அந்த குர்ஆனுக்கு ஓதுவதற்கு முன்னால், ஓத ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலாவது எங்களுடைய உள்ளத்தை இஹ்லாஸுன் நிய்யத்தி லில்லாஹி தஆலா, குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுக்காக என்ற நிய்யத்து வர வேண்டும். குர்ஆன் நான் இப்பொழுது குர்ஆன் ஓதுவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், பேருக்காகவோ புகழுக்காகவோ இவர் குர்ஆன் ஓதக்கூடியவர், அழகிய தொழில் குர்ஆனை ஓதக்கூடியவர் என்று மக்கள் பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதுகிறேன் என்ற நிய்யத்தை சரி செய்தவர்களாக குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, இரண்டாவது குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் தஹாரா சுத்தமாக இருக்க வேண்டும். குளிப்பு கடமையான நிலைமையில் இருந்தால் குளித்துவிட்டு தான் குர்ஆனை தொழ வேண்டும். வுது இல்லை என்றால் வுதுவை செய்து கொண்டுதான் குர்ஆனை நாங்கள் தொழக்கூடியவர்களாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை தொழக்கூடாது. குர்ஆனை தொடுவதாக இருந்தால் தூய்மை இருக்க வேண்டும், எங்களுடைய ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், எங்களுடைய உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் ஓதக்கூடிய அந்த இடம் துப்புரவானதாக, தூய்மையானதாக, சுத்தமானதாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, இது நாம் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது இஸ்திக்பாலுல் கிப்லா, முடியுமான அளவு, இயன்ற அளவு கிப்லாவை முன்னோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் நாங்கள் முடியுமான அளவு மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்தாலும், வீட்டிலே இருந்தாலும், கடையிலே இருந்தாலும், வாகனத்திலே இருந்தாலும், வயலிலே இருந்தாலும், தோட்டங்களிலே இருந்தாலும், எங்கிருந்தாலும் குர்ஆனை ஓத முடியும். ஓதக்கூடிய இடம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஓதக்கூடிய இடத்தை நாங்கள் முடியுமான அளவு கிப்லாவை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். கிப்லாவின் திசையை நோக்கி நாங்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக வேண்டும். இது குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்பதாகவும், குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் இமாம்கள் எழுதுகிறார்கள். முதலாவது அத்தஅவ்வுது கப்ல திலாவா, குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் பொழுது அஊது சொல்ல வேண்டும், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஃபைதா கரத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆன் ஓத நாடினால் நீங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். எனவே குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் அஊதை ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒழுக்கம் பிஸ்மில்லாஹை கூறிக்கொள்ள வேண்டும். அஊதையும் பிஸ்மில்லையும் சொல்லி குர்ஆனை ஆரம்பிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலிலே பிஸ்மில்லை சொல்லி ஆரம்பிப்பார்கள். எனவே குர்ஆனை ஓதும் பொழுதும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வின் திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த பிஸ்மில்லை சொல்லி நாங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவது தர்தீல் குர்ஆனுல் கரீம், குர்ஆனை சங்கையான இந்த குர்ஆனை திருத்தமாக தஜ்வீத் முறைப்படி சட்ட திட்டங்களை பேணி குர்ஆனை ஓத வேண்டும். எண்ணிமிக்க மேலானவர்களே, குர்ஆன் ஓதுவதற்கென்ற ஒரு முறை இருக்கிறது. அரபியினுடைய எழுத்துக்கள் குர்ஆனிலே 29 அரபு எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 29 அரபு எழுத்துக்களும் தான் முழு குர்ஆனும் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்துக்களை உச்சரிப்போடு அலிஃபை எவ்வாறு சொல்வது, பாவை எவ்வாறு சொல்வது, ஹாவை எவ்வாறு சொல்வது என்று தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் படிக்க வேண்டும். மேலானவர்களே, குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை, குர்ஆன் எந்த இடத்துல நீட்டப்பட வேண்டும், எந்த இடத்துல சேர்க்கப்பட வேண்டும், எந்த இடத்துல ராகமாக ஓத வேண்டும் என்று பல சட்ட திட்டங்கள் குர்ஆனுடைய தஜ்வீதுடைய பாடத்தில், மேலானவர்களே, அது நீண்ட ஒரு பாடம். இவைகள் நாங்கள் கட்டாயம் வாழ்க்கையிலே படிக்க வேண்டும். எண்ணிமிக்க மேலானவர்களே, இன்று உலகத்தை படிப்பதற்காக வேண்டி, உலகத்தின் ஆதாயங்களை தேடுவதற்காக வேண்டி விலை என்று சொல்லவில்லை. நாங்கள் வேறு வேறு பாஷைகளில் படிக்கக்கூடிய, நாங்கள் ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள், சிங்களம் படிக்கக்கூடிய நாம் அதனுடைய உச்சரிப்புகளை, மொழிச்சொல்களை முறையாக நாங்கள் படித்து வாசிக்கிறோம், முறையாக படித்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எண்ணிமிக்க மேலானவர்களே, முஸ்லீம் உம்மத்தினுடைய, இஸ்லாமிய உம்மத்தினுடைய பாஷைதான் அரபு பாஷை. நாளை மௌத்துக்கு பின்னால் கபரிலே மனிதன்
பேசக்கூடிய பாசை அரபு பாசை. சுவர்க்கத்திலே கியாமத்துடைய நாளிலே மனிதர்கள் முஸ்லிம்கள் பேசக்கூடிய பாசை இந்த அரபு பாசை. அல்லாஹ்வும் அரபிலே தான் பேசுவார். வேளாண்வர்களே, நபிமார்களும் அரபிலே தான் பேசினார்கள். கியாமத்துடைய நாளில் நபியோடு பேச இருப்பதும் அரபுடைய பாசையிலே தான். கண்ணியமிக்க வேளாண்வர்களே, நாங்கள் அரபு பாசை யாரோடைய ஒரு பாசை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய பாசை அரபுடைய பாசை. இதனுடைய எழுத்துக்களை குர்ஆனை ஓதக்கூடிய நாம் அதனுடைய முறைகளை, எழுத்துக்களை, உச்சரிப்புகளை முறையாக நாங்கள் ஓத வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவை ஓதுவது கட்டாயம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒரு நாளைக்கு 17 ரக்காத் தொழக்கூடியவர்கள் பர்லிலே மாத்திரம் 17 தடவை கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். மேலானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே 7 ஆயத்துகள் இருக்கிறது. அந்த 7 ஆயத்துக்களை நாங்கள் தொடராக தொழுகையில் ஓதி வருகிறோமே. எத்தனை பேர் தஜ்வீத் முறைப்படி ஓதி வருகிறோம்? எத்தனை பேர் அந்த குர்ஆனுடைய வசனங்களை, அதற்குரிய ஹக்குகளை, அதற்குரிய முறை பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓதி வருகிறோம்? எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ரமலான் மிகப்பெரிய சந்தர்ப்பம். ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். மஸ்ஜிதுடைய இமாம்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள், ஊரிலே குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற காரிமார்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய மஹல்லாக்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிமிக்க மேலான பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை படிப்பதற்கு சிறியவர்கள் மாத்திரமல்ல, குழந்தைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை நாங்கள் திருத்திக் கொள்வோம். குர்ஆனை ஓதுவதற்குரிய பயிற்சி வகுப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே அதற்குரிய சந்தர்ப்பங்கள் என்று பண்ணிக் கொள்ளுங்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, இந்த ஒரு விடயத்தை செய்தாலே ரமலானிலே நாங்கள் ரமலானை ஹயாத்தாக்கியவர்கள் ஆகிவிடுவோம். எண்ணிமிக்க மேலானவர்களே, அடுத்ததாக 4வது குர்ஆனிலே ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய பொறுப்பாக குர்ஆனை அழகான தொனியிலே ஓத வேண்டும். அழகான தொனியிலே குர்ஆனை ஓத வேண்டும். எண்ணிமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன். குர்ஆனை அழகான முறையிலே, அழகான தொனியிலே யார் ஓதவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எம்மை சார்ந்தவர் அல்ல என்றால், என்னுடைய உம்மத் அல்ல என்றால், எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, யாருடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள்? எனவே குர்ஆனை தர்த்தீலாக தஜ்வீதுடைய ஒழுங்குமுறைப்படி ஓதுவதும் கடமை. குர்ஆனை அழகான தொனியிலே, அதற்குரிய பாணியிலே, அதற்குரிய முறை பிரகாரம் குர்ஆனை ஓதுவதும் எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, 5வது விடயமாக, 5வது ஒழுக்கமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது இறையச்சத்தோடு ஓத வேண்டும், பயபக்தியோடு ஓத வேண்டும். அல்லாஹ்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாமை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். நபி அவர்களுக்கு இறங்கிய இந்த குர்ஆன், இந்த உம்மத்துடைய நலனுக்காக இறங்கிய இந்த குர்ஆன், சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பேசக்கூடிய இந்த குர்ஆன், வாழ்க்கையின் வழிகாட்டியாக இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்ற பயம் உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த குர்ஆனை இந்த மலைகளுக்கு நாம் இறக்கி இருந்தால், நாம் காணக்கூடிய பிரம்மாண்டமான இந்த மலைகளுக்கு மேலால் இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால், அந்த மலைகள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ள முடியாமல் அந்த மலைகள் எல்லாம் சுக்குநூறாய் போயிருக்கும். அல்லாஹ்வுடைய பயத்தினால் அந்த மலைகள் எல்லாம் சுக்குநூறா போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, அந்த மலைகள் குர்ஆனை சுமனுக்கு பயந்ததென்றால், மனிதர்களாக நாங்கள் இந்த குர்ஆனை எடுத்திருக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பதாக அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எண்ணிமிக்க மேலானவர்களே, எனவே இந்த குர்ஆனை ஓதும் பொழுது இறையச்சத்தோடு, பயபக்தியோடு, நாங்கள் தக்வாவோடு இந்த குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். 6வது விடயமாக, குர்ஆனை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய 6வது ஒழுக்கமாக, குர்ஆனிலே அஸாபுடைய ஆயத்துகள் வருகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய ஆயத்துகள் வருகிறது, நரகத்தினுடைய பயங்கரங்களை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த தண்டனையுடைய ஆயத்துகள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று ரஹ்மத்துடைய ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை பற்றி
அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்துகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்ட வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்தை தந்திரு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆயத்து வரும் பொழுது யா அல்லாஹ் இந்த அல்லாஹ் வீட்டங்களை பாதுகாத்து என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்கள் ஓத வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை ஓதும் பொழுது சோம்பேறிகள் வரும் பொழுது, கொட்டாவிகள் வரும் பொழுது கொட்டாவை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் குர்ஆன் ஓதும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்க மேலானவர்களே. கொட்டாவை அடக்கிவிட்டு அல்லது முழுமையாக அந்த கொட்டாவை விட்டுவிட்டு நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். ஓதிக்கொண்டே கொட்டாவைகளை விட்டுவிடக் கூடாது. இது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மரியாதையும் கண்ணியமும் கிடையாது. எனவே இது குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரும் ஒழுக்கமாக இந்த குர்ஆனை பொருள் விளங்கி ஓத வேண்டும். இந்த குர்ஆனை பொருள் விளங்கி ஓத வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனை ஓதுவதற்கு உள்ளத்தை ஆசை வராமல் இருப்பதற்கு, குர்ஆனை ஓதும் பொழுது உள்ளத்தை இன்பம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனுடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்குவதில்லை. இந்த குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் எதை சொல்ல வருகிறார் என்ற கருத்துக்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை. ஏதோ பத்திரிகைகளை வாசிப்பது கொண்டு வாசித்து விட்டு செல்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? குர்ஆனை ஆராய்ச்சி செய்யாமல் உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய உம்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு சமூகம், இஸ்லாமிய உம்மத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய சமுதாயம் என்று குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது. குர்ஆனை படிக்கிறார்கள், குர்ஆனை விளங்கெடுத்துக் கொள்கிறார்கள், குர்ஆனை படித்து எங்களை அழிப்பதற்குரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, யாருக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டதோ, யார் குர்ஆனோடு வாழ வேண்டியிருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை குர்ஆனாக மாற வேண்டியிருக்கிறதோ, அத்தகைய நாங்கள் இந்த குர்ஆனை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் குர்ஆனை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் குறைந்தது குர்ஆனுடைய தர்ஜுமாவை நாங்கள் வாசிக்கிறோம்? மேலானவர்களே, ஒரு நாளைக்கு 17 தடவை ஓதக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை, 7 ஆயத்துக்களுடைய அர்த்தத்தை எத்தனை பேர் விளங்கி இருக்கிறோம்? மேலானவர்களே, எண்ணிமிக்க மேலானவர்களே, கவலையான விடயம் என்ன தெரியுமா? முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி கேட்டால் அல்லது அல்லாஹ்வை பற்றி கேட்டால் சொல்வதற்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ரப்பு யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் சொல்வதற்கு நாங்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சூரத்துல் இக்லாஸிலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை ஓதினாலே, அதன் தர்ஜுமாவை சொன்னாலே அல்லாஹ்வுடைய பூர்த்தியான தெளிவு எங்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யக்கூடிய சூரா தான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா. கண்ணியமிக்க மேலானவர்களே, எனக்கு சிந்தியுங்கள். எனக்கும் இந்த குர்ஆனுக்கு மத்தியிலே எந்த அளவு நான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன்? குர்ஆனை வாழ்க்கையிலே புரட்டி இருக்கிறேனா, ஓதி இருக்கிறேனா? சிலர்கள் ரமலானிலே மாத்திரம் ஓதி விடுவார்கள். சிலர்கள் குர்ஆன் மதரசாவில் ஓதினது தான், அதற்கு பின்னால் குர்ஆனை எடுத்தது கிடையாது. இன்னும் ஒரு கூட்டம், யாராவது வீட்டிலே குடும்பத்தை மரணித்தால் ஹதமுல் குர்ஆனுக்காக வேண்டி, குர்ஆனை ஹத்தம் ஓதுவதற்காக வேண்டி மாத்திரம் ஓரிரு ஜுஸுக்களை ஓதிவிட்டு அதோடு முடி வைத்து விடுவார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்னும் ஒரு கூட்டம் ரமலானுடைய காலம் வந்தால் 1 முதல் 27 வரைக்கும் குர்ஆனை ஓதி அதை ஹத்தம் செய்வதோடு குர்ஆனை மூடி வைத்து விடுவார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. விரட்டுங்கள், வாசியுங்கள், படியுங்கள், உலமாக்களை நாடுங்கள், குர்ஆனோட நெருக்கத்தை உண்டாக்குங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே மிக முக்கியமாக மிகப்பெரும் கடமையான 4வது கடமை இந்த குர்ஆனிலே வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை வாசித்தால், குர்ஆனை விளங்கினால், குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை விளங்கினால் தான் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல ஏவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தொழுமாறு சொல்வது போன்று, மேலானவர்களே, ஜகாத் கொடுக்குமாறு சொல்வது போன்று, செல்வந்தர்களுக்கு ஹஜ் நிறைவேற்றுமாறு சொல்வது போன்று பல ஏவல்களை அல்லாஹ் கட்டளையாக பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான். சில விடயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறான். பாவ காரியங்களை, விபச்சாரத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள்,
அதே போன்று புறம் பேசுவது, கோல் சொல்வது, மேலானவர்களே இப்படி பல விளக்கங்கள் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மிகப்பெரிய ஒரு கடமைதான் குர்ஆனை வெறுமனே ஓதிவிட்டு மூடி வைப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் குர்ஆனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது அஹ்லாக்கை பற்றி கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபியுடைய முழு வாழ்க்கையும் நல்ல அத்தனை குணங்களும் குர்ஆன் என்பதாக சொன்னார்கள். எண்ணெய்மிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அறிமுகம் செய்யும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர் ஒரு குர்ஆன் என்பதாக அறிமுகம் செய்தார்கள். ஏன்? சஹாபாக்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் என்று சொல்கிறோமே, இவர்கள் அத்தனை பேரும் குர்ஆனை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆனுடைய ஏவல்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். குர்ஆனின் விளக்கல்களை வாழ்க்கையில் விளக்கி நடந்தார்கள். குர்ஆனுக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, எங்களுக்கு தெரியாதென்றால் எல்லா விடயங்களுக்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த உலமாக்களிடத்தை அணுகி சட்ட திட்டங்களை விளங்கி அவர்களின் மஷூரா பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஐந்தாவது மிக பெரும் கடமையாக எதை குர்ஆனிலே படித்திருக்கிறோமோ, எதை ஆராய்ச்சி செய்திருக்கிறோமோ, எதை வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு நாங்கள் பரப்ப வேண்டும். குர்ஆனை நாங்கள் பரப்ப வேண்டும். குர்ஆனுடைய அறிவை, குர்ஆனுடைய இல்மை, குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், என்ன விளக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், எதை குர்ஆன் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறதோ, குர்ஆனிலே நாம் எதை படித்திருக்கிறோமோ இதை அடுத்தவர்களுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்கக்கூடியவர்களாக வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, நபிக்கு பின்னால் சஹாபாக்கள் குர்ஆனை படித்துக் கொடுத்தார்கள். மேலானவர்களே, சஹாபாக்களுக்கு பின்னால் தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் என்று மேலானவர்களே இன்று வரைக்கும் நாங்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் இந்த குர்ஆனை கையில் எடுத்து நாங்கள் ஓதுவதற்கு முன்னோர்கள் குர்ஆனுக்காக வாழ்க்கையை செலவழித்தார்கள், குர்ஆனை படித்தார்கள், குர்ஆனின் வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தார்கள், குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். இன்று குர்ஆனுடைய மதரசாக்கள், பள்ளியிலே நடக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள் மாத்திரம்தான் குர்ஆனை படிப்பதற்குரிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, இதுவும் இல்லை என்றால், எந்த குர்ஆன் மதரசாக்களும் எங்களுடைய மஹல்லாக்கள் இல்லை என்றால், கண்ணியமிக்க மேலானவர்களே எதிர்காலத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய சமுதாயம் இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை கண்ணியப்படுத்துங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குங்கள், குர்ஆனை மனநமிடக்கூடிய ஹாஃபிஸ்களை, ஆலிம்களை உருவாக்குங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை ஓதுவதற்கு இமாம்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்குரிய நிலைமைகளை, அதற்குரிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு கண்ணியம் தான் மேலானவர்களே, உலமாக்களை நாங்கள் வீட்டுக்கு அழைத்து குர்ஆனை ஓதி கொடுக்க சொல்லாமல் குர்ஆனை நாடி, உலமாக்களை நாடி அந்த குழந்தைகளை அனுப்ப வேண்டும், மஸ்ஜிதுக்கு அனுப்ப வேண்டும், அவர்கள் இருக்கும் இடத்துக்கு எங்களுடைய குழந்தைகளை அனுப்ப வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் நாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை தானும் படித்து குர்ஆனை படித்துக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இத்தகைய அனைத்து சிறப்புகளும் அனைத்து கடமைகளும் பதிந்த இந்த குர்ஆனை நாங்கள் ஓதக்கூடியவர்கள் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபை மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸ்னா, ஒரு அலிஃபுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒரு நன்மை எப்படி தெரியுமா? வல் ஹஸ்னத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அல்லாஹ் அந்த ஒரு நன்மையை 10 மடங்காக ஆக்குகிறான், 10 அல்லாஹ் ஆக்குகிறான். ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹிதுன், அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடியது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறான் என்றால் அவனுக்கு 30 நன்மை கிடைக்கிறது. வெறுமனே 3 நன்மைகள் அல்ல, 3
மேலானவர்களே, ஒரு எழுத்துக்கல்லா 10 நன்மை கொடுக்கிறான். அந்த 10 நன்மையும் அல்லாஹ் 10 மடங்கு அல்லாஹ்க்கு கொடுக்கிறான் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக. கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதே, திக்கு திக்கு சிரமப்படுகிறோம் என்றால் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி யக்ரவுல் குர்ஆன வ யக்தஅது ஃபீஹி. குர்ஆன் ஓதும் பொழுது ஓதத் தெரியாது தடுமாறுகிறார். குர்ஆனை ஓதிக்கொள்ள முடியாமல் நீண்ட காலம் குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருக்கிறோம், திக்கி திக்கி ஓதுகிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ அலைஹி ஷாஃபு லஹு அஜ்ரான். அவருக்கும் அல்லாஹ் 2 கூலிகளை கொடுக்கிறான். குர்ஆன் ஓதும் பொழுது திக்குகிறாரே, திக்கும் பொழுது அதற்கு ஒரு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சிரமத்தை சகித்துக் கொள்கிறாரே, இதற்கும் அல்லாஹ் ஒரு நன்மை கொடுக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆனை பார்ப்பதற்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். குர்ஆனை பார்த்து கொண்டிருந்தால் நன்மை இருக்கிறது, குர்ஆனை ஓதினால் நன்மை இருக்கிறது, குர்ஆனை திக்கி திக்கி ஓதினால் நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த குர்ஆன் எங்களுக்காக பேச இருக்கிறது, குர்ஆன் எங்களுக்காக பேச இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரஅல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்கள், இதை ஓதியவர்களுக்காக வேண்டி நாளைய கியாமத்து நாள் குர்ஆன் பேசும். மேலானவர்களே, குர்ஆனுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக். குர்ஆன் ஒன்று உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும், உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். நீங்கள் அதை ஓதியதனால், அதை அமல் செய்ததனால், குர்ஆனை பரப்பியதனால், குர்ஆனை ஆராய்ச்சி செய்ததனால் அல்லாஹ்விடத்தை நாளை கியாமத்து நாளையிலே குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவன் என்னை ஓதினான், என்னை ஆராய்ச்சி செய்தான், ஏவல்களை எடுத்து நடந்தான், விலக்கல்களை தவிர்த்து நடந்தான், இவனுக்கு நீ சுவர்க்கத்தை கொடு என்று குர்ஆன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஷஃபாத்தை ஏற்றி அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். அவ் அலை அல்லது யார் குர்ஆனை ஓதவும் இல்லை, குர்ஆனை புரட்டவும் இல்லை, ஆராய்ச்சி செய்யவும் இல்லை, குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை படித்துக் கொடுக்கவும் இல்லை, குர்ஆனை படித்துக் கொடுக்கும் சமுதாயத்தை உருவாக்கவும் இல்லை என்றால், குர்ஆனுக்கான எந்த பங்களிப்பும் செய்தில்லை என்றால் அல்லாஹ் சொல்லும், யா அல்லாஹ், இவன் குர்ஆனுக்குரிய எந்த கடமையை நிறைவேற்றியது கிடையாது, இவனை நரகத்தில் போட்டு என்று குர்ஆன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஷஃபாத்தை ஏற்று, குர்ஆனின் பரிந்துரை ஏற்று இந்த அடியானை நரகத்தை போட்டு விடுவான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கையான மாதத்தை, ரமலானுடைய மாதத்தை, குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஆரம்பமாக இந்த குர்ஆனுடைய இந்த 2வது நோம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் குர்ஆனை புரட்டவில்லை என்றால் குர்ஆனை ஆரம்பியுங்கள் வாழ்க்கையிலே. குர்ஆனை ஓதுவதற்கு மனைவி, குழந்தைகள், குடும்பமாக சேர்ந்து குர்ஆனை ஓதுங்கள். இரவுடைய நேரங்களில் ஹிஸ்புடைய மஜ்லிஸ்களில் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் குர்ஆனை படியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், குர்ஆனுடைய வாழ்க்கை மாற்றிக் கொள்வோம். அல்லாஹ் உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் வெற்றிகளை தர காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே குர்ஆனுக்குரிய முழுமையான கடமைகளை நிறைவேற்றிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ்.